ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ இரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஆட்டு இரத்த பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இரத்த பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ ரத்தம் வாங்கியிருக்கேன். அதில் மேலே மண் ஏதாவது இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்காக நல்லா தண்ணீர் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கணும். நல்லா 2-3 தண்ணீர் நல்லா ஊற்றிட்டு அலசிக்கங்க. போட்டு பிசைஞ்சிடாதீங்க, ஃபஸ்ட்டே உடஞ்சிரும். நல்லா தண்ணீர் ஊற்றி அலசிட்டு அதை அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்தது நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கட்டி ரொம்ப அதுக்கும் பிசைய முடியாது. ஓரளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நம்ம கையாலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இதே 2 மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இரத்த பொரியல் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி அந்த ரத்தத்தில் எடுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கையால் கரைச்சி வச்சுருக்க அந்த ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரத்தத்தில் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுறணும். அதில் அந்த தண்ணீரெல்லாம் நல்லா சுண்டி நல்லா இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறி வரும். அந்த அளவுக்கு நல்லா இதை தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இந்த மாதிரி இப்போயுமே லைட்டாக தண்ணி இருக்குது. அது இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படியே இறக்கி பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். நான் தேங்காய் பூ இன்றைக்கி சேர்க்கலை, அப்படியே இறக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான இரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேங்காய் பூ துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப இதை விட சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான இரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.